இன்று மார்கழி மாதம் 12வது நாள். கனைத்திலம் கற்றெருமை என்பது இன்றைய பாசுரம். கிருஷ்ண கைங்கரியம் என்னும் பெரு செல்வத்தை உடையவனின் தங்கையே என்று வெளியில் இருக்கும் தோழிகள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை அழைக்கிறார்கள். இளம் கன்றுகளை உடைய எருமைகளை கிருஷ்ண கைங்கரியத்தில் ஈடுபட்டதால் பால் கறப்பவர்கள் யாரும் இல்லாமையால் அந்த எருமைகள் கன்றுகள் பால் குடிக்கவில்லையே என்று இறங்கி அதனால் கதறிக்கொண்டு கன்றின் நினைப்பால் மொழிகளிலிருந்து பால் தானாகவே வழிய அதனால் மாடு இருக்கும் இடமெல்லாம் நனைந்து சேராக இருக்கும்படி செய்த கைங்கரிய செல்வமுடையவனின் தங்கையே என்று அழைத்து பின்வருமாறு சொல்லுகிறார்கள். தலையிலே பனி விழ உன் வாசல் வந்து சீதா பிராட்டியை பிரித்தான் ராவணன் என்ற கோபத்தினால் இலங்கை அரசனான ராவணனை போரில் கொன்றவனும் மனத்துக்கு இனியவனுமான ராமபிரானை நாங்கள் பாடிய போதும் நீ ஏன் வாய் திறவாமல் இருக்கிறாய்? இது என்ன பெரிய உறக்கம்? உன்னுடைய உறக்கம் இந்த ஆய்ப்பாடியில் உள்ள எல்லா வீட்டினருக்கும் தெரிந்துவிட்டது. இனியாவது நீ எழுந்திருப்பாயாக என்று தோழிகள் கூறுவதாக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அருளி செய்துள்ளார். இந்த பாடல் கேதார கௌளத்தில் வீணையில் வாசிக்கப்பட்டுள்ளது. இதை வீணையில் வாசிப்பவர் திருமதி ஆர்த்தி விஸ்வநாதன்.